இன்றைய தேவ வார்த்தை மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தம்முடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இந்த வசனம் நமக்கு ஆறுதலும் உறுதியும் தருகிறது. கர்த்தர் சொல்கிறார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று. இதன் பொருள், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் நடப்பவர்கள் தேவனுடைய விசேஷமான சொத்தாக கருதப்படுத்துவார்கள். ஒரு தகப்பன் தன் மகனை கருணையோடு நேசிக்கிறது போல தேவன் தம்முடைய ஜனங்களை அன்போடும் பாதுகாப்போடும் கவனிக்கிறார். உலகம் நம்மை மதிக்காவிட்டாலும் தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் முன்னணியில் நாம் மதிப்பு மிக்கவர்கள். நாம் உண்மையாய் அவரை சேவிக்கும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய நேரத்தில் அதை சம்பத்தாக வெளிப்படுத்துவார். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பை சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த நாளை அறிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தை கேட்பிக்கிறவர்களும் கைக்கொள்ளும் பாக்கியவான்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் அவள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறாளோ அவள் தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வித தேவைகளையும் சந்திங்க. நல்ல வியாபாரம் நடக்கட்டும், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும், வழிநடத்தும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகருமாய் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.